சரி பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, x1 and x2 ஆர் இண்டிபெண்டன்ட் random variables with the common probability function p of x equal to x by 6. x வந்து 1 2 3 மொத்தம் மூணே வேல்யூ தான் எடுக்குது. அவனை கேட்குறாங்க ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ கொடுத்துட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ கேட்குறாங்க. எக்ஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இது ரெண்டுமே ஒரே தான் ஃபாலோ பண்ணுது. என்ன ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸ் பை 6 x1 x equal to என்னென்ன 1 2 3. ஓகே, x equal to 1 2 3. புரியுதா உங்களுக்கு? x1 ரேண்டம் வேரியபிளும் x2 ரேண்டம் வேரியபிளும் ஒரே ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுது. இப்போ நம்ம கேட்கறது x1 பிளஸ் x2 கேட்குறாங்க. இப்ப எப்பயுமே ஃபர்ஸ்ட் இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டா? சரி, அப்ப பாசிபிள் அவுட்கம் என்னென்ன வரும்? இப்ப x1 பிளஸ் x2 என்னென்ன வேல்யூ வரலாம் சொல்லுங்க. x1 பிளஸ் x2 என்னென்ன வேல்யூ வரலாம்? கேக்குதா கேட்கலையா? சரி, x1 பிளஸ் x2 வேல்யூஸ் என்னென்ன வரலாம்? இப்ப x1 வேல்யூ என்னென்ன வரலாம்? 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். x2 ஓட வேல்யூ என்ன வரலாம்? 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். அப்ப x1 பிளஸ் x2 என்னென்ன வரலாம்? 1 ஓகே, 2. அடுத்து 2 அப்புறம் 3 3 4 ஆ 5 ஓகே, அவ்வளவுதான் சார். வரும். டூ எப்போ வரும்? x1 x2 என்ன இருந்தா வரும்? 1 1 இருக்கிறப்ப வரும். ஓகே, 1 1 இருக்கப்போ வரும். ஆ. சரி, இப்ப இதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன சொல்றது? இதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன சொல்றது? முதல்லையும் 1 வரணும், ரெண்டாவதுலயும் 1 வரணும். அப்ப ப்ராபபிலிட்டி என்ன? இது ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் தானே அவங்க முதலே கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். அப்ப அது ரெண்டுக்கும் நீங்க ஜாயிண்ட் பார்க்கும்போது என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வெரி குட், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 1 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? திரும்ப 1 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1/3 into 1/6 வரும். 1/6 into 1/6. ஏன் 1/6னா நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. 1/6, 2/6, 3/6. சரிங்களா, ஆல்ரெடி இப்படி கொடுத்தாங்க. அப்ப இது முதல் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/6, ரெண்டாவது வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6. அப்ப உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளவு கிடைக்குது? டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு? ப்ராபபிலிட்டி எவ்வளவு கிடைக்குது? 1/36. 1/36. ஓகே, 1/36. இதே மாதிரி இப்ப அடுத்து 2 வரணும்னா உங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி? சரி, 3 வரணும்னா என்னென்ன பாசிபிலிட்டி? 1, 2 2,1 2,1. சரி, அப்ப 1,2க்கு என்ன ப்ராபபிலிட்டி? 2,1க்கு என்ன ப்ராபபிலிட்டி? முதல்ல 1,2க்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/6 into 2/6. ஓகே, அப்ப 2/36 போட்டுக்கிட்டா? எஸ் சார். ஓகே, பிளஸ் போடுறேன். ஏன் பிளஸ் போடுறேன்னா ஒன்னு இது நடக்கலாம், அப்படி இல்லைன்னா இது நடக்கலாம். 6ன்னு வரும்போது பிளஸ் போடுவோம். சரிங்களா? சரி, அப்ப அடுத்தது
மொத 2 வரணும், அடுத்து 1 வரணும். அப்ப ப்ராபபிலிட்டி என்னது? அதுவும் 2/36 தான். ஓகே, அதுவும் 2/36. ஸோ ஃபைனலா கிடைக்கிறது என்ன அப்படின்னா 4/36. 4/36. ஸோ இது மாதிரி எல்லாமே பார்க்கணும். 4 பார்க்கணும், 5 பார்க்கணும், 6 பார்க்கணும். சரிங்களா? அப்ப 4க்கு என்ன வரும்? 1, 3, 2, 2, 3, 1. அப்ப 1, 3க்கு என்ன ப்ராபபிலிட்டி? 3/36. 2, 2க்கு 4/36. 3, 1க்கு 3/36. ஸோ டோட்டலா 10/36. ஸோ இதே மாதிரி அடுத்து 5க்கு செக் பண்ணணும். 5க்கு செக் பண்ணும்போது என்னென்ன வரும்? 2, 3 வரலாம், அல்லது 3, 2 வரலாம். அப்ப ரெண்டுக்குமே 6/36. அப்ப 12/36. ஸோ அதுக்கு அடுத்தது 6 வரணும்னா 3, 3. அப்ப 9/36. ஸோ இதுதான் இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதாவது என்ன அப்படின்னா x1 plus x2 is equal to 2, 3, 4, 5, 6. So probability of x1 plus x2, small x1 plus small x2. அல்லது அப்படி எழுதாம இப்படி எழுதணும். x1 plus x2 is equal to x1 plus x2. சரிங்களா? அல்லது அதை ஒய்யின் நேம் கொடுத்துக்கோங்க. இது ஏன்னா இது ஒரு இன்கன்வீனியன்ட்டா இருக்கு பாக்குறதுக்கு, நல்லா இல்ல. அதனால இப்படி எழுதிக்கோங்க. அதை ஒய்யின் நேம் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் y is equal to y. அது என்னென்ன வருது அப்படின்னா 1/36, அடுத்து என்னது 4/36, அடுத்து 10/36, 12/36, 9/36. அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த x1 plus x2 ஓட டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின். நான் கொஸ்டின்ல என்ன இருக்குன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 4 வேல்யூக்கு, அதாவது 1, 1, 2, 1, 3, 3, 3 தானா அது? 3, 3, 4, 3. இந்த 4 வேல்யூக்கும் ப்ராபபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/20 கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து 3, 1, 4, 1, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 1, 3, 2, 3. இதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏதோ 2 ஈவெண்ட் நடக்குதான். அந்த 2 ஈவெண்ட்ல சரிங்களா கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் y equal to 2 given that x equal to 4. y equal to 2 given that x equal to 4 னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 4 intersection y equal to 2 divided by probability of x equal to 4. அப்ப இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். அப்ப probability of x equal to 4 intersection y equal to 2 னா வேற ஒண்ணும் இல்ல, 4, 2. அப்ப 4, 2 ஓட வேல்யூ எங்க இருக்கு? ப்ராபபிலிட்டி வேல்யூ 1/10. ஸோ 1/10 டிவைடட் பை இப்போ p ஆஃப் x ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து மார்ஜினல். ஸோ நீங்க மார்ஜினல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 4 இன்டர்செக்ஷன் y ஈக்குவல் டு 1 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 4 இன்டர்செக்ஷன் y ஈக்குவல் டு 2. இது y வேற யாருக்கும் தெரியாம இருக்கா? விசிபிளா தான் சார் இருக்கு. ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கவங்க ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஓகே மேம், இப்போ கொஞ்சம் நெட் கனெக்ஷன் வெளியே போயிட்டாங்க. சரி, ரைட். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 4னு கேட்கும்போது இது மார்ஜினல். மார்ஜினல்னா அது என்ன பண்ணும்? எல்லாவே வேல்யூ பார்க்கணும். அப்ப எங்கெல்லாம் 4 இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு 4 இருக்கா? அப்ப அது ஒரு 1/20 பிளஸ் வேற எங்க 4 இருக்கு? இங்க ஒரு 4 இருக்கா? அப்ப அதுக்கு ஒரு 1/10 பிளஸ் இங்க ஒரு 4 இருக்கா? அதுக்கு ஒரு 1/10. மேடம் வந்துட்டாங்களா? ஸோ டோட்டலா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது. அப்போ கீழே ஃபுல்லா 20 மாத்தலாம்
வச்சுக்கோமா 20 மாத்தினா இங்க 1 இங்க 2 இங்க 2 அப்போ 5/20. அப்ப மார்ஜினல் வந்து 5/20. அப்போ 1/20 இன்டூ 20/5. அப்ப இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது 2/5. புரிஞ்சுதா எப்படி பண்ணோன்னு? புரிஞ்சுதா? சரி ரைட் ஓகே. அதே மாதிரி அடுத்தது ஆல்சோ ஃபைண்ட் தட் ப்ராபபிலிட்டி தட் y ஈக்குவல் டு 2. y ஈக்குவல் டு 2க்கு கேட்டிருக்காங்க தனியா. என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். y ஈக்குவல் டு 2 ஓட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. டக்குன்னு சொல்லுங்க, செஞ்சு சொல்லுங்க எனக்கு என்ன வருதுன்னு ஆன்சர். y ஈக்குவல் டு 2. சரி என்னென்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்க, அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கிறோம். y ஈக்குவல் டு 2க்கு என்னென்ன வேல்யூ வருது? 1,2 2,2 3,2 இல்ல முதல் 1,2வா? சரி 1,2க்கு ஒரு 1/10. அடுத்தது 2,2 2,2க்கு ஒரு 1/10. 3,2 அது ஒரு 1/10. 3/10 இன்னும் 1 இருக்கே. இன்னும் 1 இருக்கு மேம். 4,2 4,2. அப்ப ஆன்சர் என்ன வருது 4/10. ஸோ இப்படிதான் நீங்க மார்ஜினல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது அதுல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா x ஈக்குவல் டு 4 அண்ட் y ஈக்குவல் டு 2 ஆர் இண்டிபெண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது ரெண்டு இண்டிபெண்டான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இண்டிபெண்டா நம்ம என்ன செக் பண்ணணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 4 இன்டர்செக்ஷன் y ஈக்குவல் டு 2 இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 4 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் y ஈக்குவல் டு 2வா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணா அது இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்லிடலாம். ஓகே, அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 4 இன்டர்செக்ஷன் y ஈக்குவல் டு 2ன்றதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். அந்த மேல இருக்குல்ல அதானே, அது எவ்வளவு கிடைச்சது 1/10. ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 4 இங்க கீழே கண்டுபிடிச்சோம். கீழே என்னது 5/20. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் y ஈக்குவல் டு 2 இப்ப கண்டுபிடிச்சோம். எவ்வளவு 4/10. இப்ப இந்த 4/10ஐயும் 5/20ஐயும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு அது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். அப்ப இது ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்றேன். வருமானு பாருங்க. இது ரெண்டையும் அடிச்சா ரைட் டேபிளா, இது ரெண்டையும் அடிச்சா போயிடும். அப்போ 1/10 கிடைக்குது. ஓகேவா? which is equal to probability of x equal to 4 intersection y equal to 2. Therefore, x equal to 4 and y equal to 2 are independent. புரியுதா? புரிஞ்சுதா? ஒரு ஆள் தான் புரிஞ்சிருக்கா? ஸோ இதோட செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும். என்ன கொடுத்துட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 y equal to 1 is equal to 1/3. Comma, probability of x equal to 1, y equal to -1 is equal to 1/3. அடுத்து probability of x equal to 1, y equal to 1 is equal to 1/3. இதை கொடுத்துட்டு மார்ஜினல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எக்ஸுக்கும் ஒய்க்கும் கண்டிஷனல் கேட்டிருக்காங்க. அப்ப இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க கொடுத்துட்டு மொத்தம் 3 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இது என்னையா மார்ஜினல் கண்டிஷனல் அப்படின்னா முதல்ல இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும். இங்க நான் எக்ஸ் எழுதிக்கிறேன், இங்க நான் ஒய் எழுதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன வேல்யூ வந்திருக்கு? 0 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, -1 வந்திருக்கா? அப்ப அது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்குவோம். அப்போ -1 0 1, இங்கேயும் -1 0 1. இப்ப எக்ஸும் -1 ஒய்யும் -1 வந்து எது வந்திருக்குன்னு மட்டும் பார்ப்போம். எக்ஸ்ல 0, சரிங்களா? ஒய்ல வந்து 1, அப்ப இங்க 1/3. அடுத்தது எக்ஸ்ல 1, சரிங்களா? எக்ஸ்ல 1, ஒய்ல -1, அப்ப இந்த இடத்துல 1/3. அடுத்தது x1 y1, அப்ப x1 y1 இங்க 1/3. அப்ப ரிமைனிங் இருக்கு எல்லாமே 0. அப்ப இங்க 0, இங்க 0.
இங்க 0, இங்க 0, இங்க 0. அப்ப இங்கேயும் 0. புரிஞ்சுதா அது எல்லாத்துக்கும் இந்த ஸ்டெப்? ஓகே. ஸோ அப்ப இதுதான் ஜாயிண்ட். ஸோ இந்த ஜாயிண்ட்ல இருந்து இப்போ மார்ஜினல் கண்டுபிடிக்கணும். நம்ம ஒய்யோட மார்ஜினல் எங்க எழுதுவோம்? வலது பக்கம் எழுதுவோமா கீழே எழுதுவோமா? ஒய்யோட மார்ஜினலை ஒய்யோட மார்ஜினலை வலது பக்கம் எழுதணுமா இல்ல கீழே எழுதணுமா? அதாவது வலது பக்கம் எழுதணும். இங்க எழுதணுமா? இங்க எழுதணுமா இல்ல இங்க எழுதணுமா? வலது பக்கம் எழுதணும். அப்ப இதான் மார்ஜினல். இப்ப மார்ஜினல் எஃப் ஒய் ஆஃப் ஒய். அப்ப இதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 1/3, 0, 2/3. ஸோ இது மார்ஜினல் ஆஃப் எக்ஸ். சரியா? மார்ஜினல் ஆஃப் ஒய். சரி, இப்ப எக்ஸோட மார்ஜினல் சொல்லுங்க, என்ன வரும்? இதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. அப்ப 0, 1/3, 2/3, 2/3. இப்ப இந்த ரோவை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க, ஆன்சர் 1 வரும். இந்த காலம் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க, ஆன்சர் 1 வரும். ஸோ அப்ப கரெக்ட் தான், இது எல்லாமே கரெக்ட் தான். இப்ப நம்ம மார்ஜினல் எழுதுவோமா இதுக்கு? அப்ப மார்ஜினல் சரிங்களா? மார்ஜினல் ஃபார் ஒய் எழுத போறேன் நான். எப்படி எழுதணும்? எப்படி எழுதுவோம்? மொதல் ஒய்யோட வேல்யூ என்ன வரலாம்? -1 வரலாம், 0 வரலாம், 1 வரலாம். பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ என்ன வருது? 1/3, 0, 2/3. அடுத்து மார்ஜினல் ஆஃப் எக்ஸ். இப்ப என்ன வேல்யூ வருது? 0, 1/3, 2/3. சரிங்களா? இது மார்ஜினல். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்டிஷனல் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அவங்க கேட்டிருக்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஒண்ணு, the probability of conditional of x given y equal to 1 கொடுத்துருக்காங்க. அப்ப இது எப்படி எழுதுவீங்க நீங்க? இது எப்படி எழுதுவீங்க? P of x intersection y equal to x க்கு எல்லா வேல்யூ எடுக்கணும், y ல 1 மட்டும் வரும். ஒரு நிமிஷம். அவங்க கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்க கேட்டிருக்கிறது வந்து கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது பர்டிகுலர் வேல்யூ கேட்கல, அவங்க கேட்டிருக்கிறது கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? கிவன் ஒய் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் அது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதணும். அப்ப எக்ஸ் கிவன் ஒய் ஈக்குவல் டு 1, அதுல என்னென்ன வேல்யூ வரலாம்? எக்ஸுக்கு வேல்யூ என்ன வரலாம்? -1 வரலாம், 0 வரலாம், 1 வரலாம். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் ஈக்குவல் டு 1ஓட வேல்யூ என்னென்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தனித்தனியா கண்டுபிடிக்கணும். அப்ப தனியா கண்டுபிடிக்கிறது முதல்ல என்ன பண்ணணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிவன் ஒய் ஈக்குவல் டு 1 கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன்டர்செக்ஷன் y equal to 1 divided by probability of y equal to 1. அப்ப இதை கண்டுபிடிக்கணும். அப்ப x 1 y 1 அதோட வேல்யூ என்ன வருது? x1 y1க்கு இங்க பாருங்க 1/3 வருது. தெரியுதா? 1/3. அப்ப மேல வந்து 1/3. கீழே என்னது? y of 1. y of 1ஓட வேல்யூ எவ்வளவு? y of 1 இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு 2/3. ஓகேவா? 2/3. அப்ப ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா 1/2. அப்ப இந்த வேல்யூ வந்து 1/2. அப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? P of x equal to 0, y equal to 1. Probability of x equal to 0, y equal to 1. அதை எப்படி எழுதுவீங்க? Probability of x equal to 0 and y equal to 1 divided by probability of y equal to 1. So இந்த y equal to 1ங்கிறது 2/3. அப்ப x க்கு 0, y ல 1 என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. x ல 0, y ல 1, 1/3 வருது. அப்ப 1/3 மேல. அப்ப இதை அடிச்சு கொடுத்தா அகைன் என்ன கிடைக்க போகுது? 1/2. சோ அப்ப இங்க 1/2. இப்பயே சொல்லிடலாம் முதல் இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? செய்யாமலே சொல்லிடலாம் முதல் இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இல்ல, 0 வரும். 0
0 வரணும். ஏன் 0 வரணும்? மொத்த ப்ராபபிலிட்டி 1 வரணும். ஆல்ரெடி 2 இதுலயே 1 வந்துருச்சு. அப்ப 3வது ஆட்டோமேட்டிக்கா என்னதான் வரணும்? 0வா தான் வரணும். சரிங்களா? ஓகேவா? சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது டிஸ்கிரிட். இப்ப அடுத்து பார்க்க போற கொஸ்டின் வந்து கண்டினியூஸ். சரிங்களா? அடுத்து பார்க்க போற கொஸ்டின் வந்து கண்டினியூஸ். 4th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x, ஒரு ஒரு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. 1/8 6 minus x minus y 0 less than or equal to x less than or equal to 2, 2 less than or equal to y less than or equal to 4, 0 otherwise. So இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராபபிலிட்டி ஆஃப் x is less than 1 and y is less than 3 கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இது வந்து கண்டிஷனல், இது கண்டினியூஸ்னா நம்ம எங்க போகணும்? இன்டகிரேஷனுக்கு போகணும். அப்ப டபுள் இன்டகிரேஷன். சரிங்களா? எக்ஸோட ரேஞ்ச் என்னது? லெஸ் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப லெஸ் தென் 1னா எக்ஸ் 0ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப உள்ள போட்டுக்கலாமா வெளியே போட்டுக்கலாமா? இதுலனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப 0 to 1. ஒய்யோட வேல்யூ வந்து லெஸ் தென் 3. அப்ப 2 to 3. ஏன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3. அப்ப 1/8 6 minus x minus y. உள்ள இருக்கிறது என்னது? எக்ஸோடது, அதனால dx. வெளியே இருக்கிறது ஒய்யோடது, அதனால dy. அதை கரெக்டா போட்டுக்கணும். இப்ப இதை போட்டு இன்டகிரேட் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். இதை போட்டு இன்டகிரேட் பண்ணி முடிச்சீங்கன்னா அதான் ஆன்சர். நான் ஒரு இன்டகிரேஷன் மட்டும் சொல்லுவேன், அடுத்தடுத்த இன்டகிரேஷன்லாம் நீங்க தான் செஞ்சு பார்க்கணும். சரிங்களா? இந்த முதல் இன்டகிரேஷன் மட்டும் நான் சொல்றேன். நான் 1/8 வெளியே வச்சுக்கிறேன். இன்டகிரல் 2 to 3 வெளியே வச்சுக்கிறேன். இப்ப எக்ஸை பொறுத்து இது இன்டகிரேட் பண்ண போறேன். முதல் டேர்ம்ல எக்ஸ் இல்ல, அதனால எக்ஸை சேர்த்துட்டேன். ரெண்டாவது டேர்ம்ல எக்ஸ் இருக்கு, எக்ஸை பண்ணா x²/2. மூணாவது டேர்ம்ல எக்ஸ் இல்ல, அதனால எக்ஸை சேர்த்துக்கிறேன். சரிங்களா? 0 to 1 dy. ஓகே. அப்போ 1/8. இப்ப எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. 6 minus 1/2 minus y. அடுத்து y எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டா 3 டேர்மும் 0 ஆயிரும். அதனால நான் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணல. அப்போ 1/8 இன்டகிரல் 2 to 3. இதை கிராஸ்ல கொடுங்க. 6 2 12, 12ல 1 போனா 11/2 minus y dy. சோ இதை இப்போ y பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இதை y பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க. 11/2 y minus y²/2 லிமிட் 3 to 2. ஸோ இதை போட்டு சிம்பிளை பண்ணுங்க. ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 3/8 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் வந்து 3/8 வருதான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்டகிரேஷன் இப்படி தான் பண்ணணும். முதல் ஏதாவது ஒரு எக்ஸை வச்சோ இல்லை ஒய்யோ வச்சோ பண்ணிட்டு அப்புறம் இன்னொன்று வச்சு பண்ணணும். சரிதானா? ரைட். இப்போ அடுத்து அதுலேயே செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x plus y less than 3ன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x plus y less than 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப லெஸ் தென் 3னா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையணும். நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையணும். ஏன்னு சொல்றேன். ஓகேவா? இந்த லைன் நான் போடுறேன்ல, இந்த லைன் என்ன லைன்னா x plus y is equal to 3. இந்த லைன் என்ன லைனு? x plus y is equal to 3. சரியா? அப்ப x plus y less than 3னா மேல வருமா கீழே வருமா? இந்த லைனுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ் வருமா, இந்த லைனுக்கு கீழே இருக்க பாயிண்ட்ஸ் வருமா? கீழே உள்ள ஓ, கீழே உள்ள பாயிண்ட்ஸ். அப்ப நம்மளோட ரீஜியனுங்கிறது இங்க இதுதான் ரீஜியன். சரிங்களா? அதுல இன்னொரு விஷயமும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். என்னன்னா இந்த பாயிண்ட்ங்கிறது வந்து என்ன பாயிண்ட்? 0,3. இந்த பாயிண்ட் வந்து 3,0. 0. சரி, எக்ஸோட ரேஞ்ச் என்ன? எக்ஸோட ரேஞ்ச் 0 to 3. எக்ஸோட ரேஞ்ச் 0 to 3 தான சார்? எக்ஸோட ரேஞ்ச் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா 0 less than or equal to x less than or equal to 2ன்னு கொடுத்திருந்தாங்க. ஒய்யோட ரேஞ்ச் வந்து 2 less than or equal to y less than or equal to 4ன்னு கொடுத்திருந்தாங்க. கரெக்டா? நம்ம இந்த இன்டகிரேஷன் பண்ணுவோம்ல சின்ன வயசுல, அதே தான்.
அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2, அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 2 வரைக்கும் தான் உங்களால வேரி ஆக முடியும். சரியா? எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 2 மட்டும் தான் நம்மளால வேரி ஆக முடியும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2னா அப்ப இது வரைக்கும் தான். இது வரைக்கும் வரும் நமக்கு. அது ஒரு லைன் போட்டுக்கிறோமா? அப்ப இந்த லைன் இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன் நான். இது வந்து நான் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? 0 to 2 அதே மாதிரி ஒய்க்கு என்ன சொல்லியிருந்தாங்க? 2 to 4. சரியா? அப்ப ஒய்க்கு சொன்னது வந்து 2 to 4. அப்ப 2னா இந்த இடத்துல வரும். கரெக்டா? அப்ப இப்ப சொல்லுங்க என்ன ரீஜன் வரும்? இப்ப இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? இதுல வந்து ஒய்யோட வேல்யூ 2க்காக போட்டது. சரிங்களா? y = 4 வந்து மேல இங்க இருக்கும். y = 4ன்றது. இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூவும் 2. சரியா? ஓகே. அப்ப நமக்கு தேவையான ரேஞ்ச் என்னன்னா இதுக்குள்ள இருக்கணும். சரியா? நல்லா கவனிங்க. இதுக்குள்ள, இதுக்கு கீழ, இதுக்கு மேல எந்த ஏரியா வரும் சொல்லுங்க? இந்த ட்ரையாங்கிள் போர்ஷன். அந்த கரெக்ட் தானே பாருங்க. இந்த குட்டி போர்ஷன் தானே? இப்ப இன்டகிரேஷன் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? இதுக்கு இன்டகிரேஷன் எழுதணும். நம்ம லிமிட் எழுதுவோம்ல. இப்ப இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? நம்ம இந்த சின்ன வயசுல படிச்சிருப்போம். நான் வேணா கொஞ்சம் பெருசா வரைஞ்சுக்கிறேன். சின்ன வயசுல பண்ணிருப்போம் நம்ம இதை. எப்படின்னா இந்த மாதிரி இந்த லைன் தான் இப்ப நமக்கு பார்க்க போறோம். ஓகேவா? இதுல நீங்க y = 2ன்னு கொடுத்துருக்கோம். அப்ப இந்த பாயிண்ட் வந்து 1,2 இருக்கும். சரியா? இந்த பாயிண்ட் என்ன இருக்கும்? 1,2 இருக்கும். இந்த பாயிண்ட் 0,3 இருக்கு. நமக்கு இந்த ரீஜன் தான் இப்ப இன்டகிரேஷன் பண்ண வேண்டிய ரீஜன். இதை நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி போடுவோம் தெரியுமா? இந்த மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டு பண்ணுவோம்ல இன்டகிரேஷனுக்கு. அப்படி போட்டுட்டு என்ன சொல்லுவோம்? எக்ஸோட வேல்யூ வந்து எதுல இருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுது? எக்ஸ் வந்து 0 to 2, சாரி 0 to 1. எக்ஸோட வேல்யூ என்னதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இப்படி பார்க்கும்போது எக்ஸ் பார்க்க மாட்டோம், ஒய் பார்ப்போம். அப்படிதானே? நெட்ட குத்தல வரைஞ்சா ஒய் பார்க்கணும். சரிங்களா? அப்ப எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. அப்ப இந்த இடத்துல 0, இந்த இடம் வந்து 0,2 பாயிண்ட். அப்ப 0ல ஆரம்பிச்சு 1ல முடியுது. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 0ல ஆரம்பிச்சு 1ல முடியுது. எனக்கு இந்த நம்பரா இருக்கிறத கடைசி போடுவோம், வேரியபிளா இருக்கிறத உள்ள போடுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் இன்டகிரேஷன்ல படிச்சு போது. அதனால இப்ப முதல் dx. அடுத்தது ஒய்யோட லிமிட். ஒய்யோட லிமிட் எங்க இருக்கு? கீழே. அப்ப y = 2 அதுல ஆரம்பிச்சு மேல இந்த லைனுக்கு போகுது. இந்த லைனுங்கிறது என்னது? x + y = 3. அப்ப ஒய்யோட வேல்யூ கேட்டா என்ன சொல்லுவீங்க? 3 - x. அப்ப 3 - x. அப்ப இதுக்குள்ள dy. உள்ளுக்குள்ள என்ன எழுதணும்? f(x, y) எழுதணும். f(x, y) என்னது? 1/x, சாரி 1/8. சாரி 1/8 6 - x - y. இது புரிஞ்சுதா? நம்ம ஆர்டினரி நம்ம வந்து ஏரியா எப்படி இன்டகிரேஷன் போடுவோமோ அதே மாதிரி ஏரியா இன்டகிரேஷன் என்ன பண்றோமோ அதே சம் தான் இங்க. சரிங்களா? இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அப்ப இதை இன்டகிரேட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். இப்ப இதை இன்டகிரேட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ஒய்யை தான் பண்ண முடியும். ஏன்னா ஒய்யோட லிமிட்ல எக்ஸ் இருக்கு. அப்ப முதல் ஒய்யை பொறுத்து பண்ணிருங்க. அப்ப இந்த 1/8 தூக்கி வெளியே வச்சுட்டு இதை ஒய்யை பொறுத்து பண்ண என்ன வரும்? 6y - xy - y²/2 லிமிட் 2 to 3 - x dx. இதை போட்டு சிம்பிளை பண்ணி பாருங்க. சரிங்களா? சிம்பிளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க. இதோட ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5/24 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 5/24 கொடுத்துருக்காங்க. செஞ்சா லென்த்தா செய்யற மாதிரி இருக்கும், அதனால நான் ஸ்கிப் பண்றேன். நீங்க செஞ்சு பாருங்க. மெத்தட் இதுதான். சரியா? மெத்தட் இதுதான். இது வந்து என்னது? x + y வந்து less than 3க்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். 3வது கொஸ்டின்.
மூணாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 given y greater than y less than 3. சரிங்களா? x less than 1 y less than 3 கேட்டிருக்காங்க. அப்ப என்ன எழுதுவீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 1 intersection y less than 3 divided by probability of y less than 3. ஸோ இப்போ இது ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 1 intersection y less than 3. இது ஆல்ரெடி இதுலயே கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அதே நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதான் பண்ணோம். இதோட ஆன்சர் வந்து 3/8 வந்துச்சு. இப்போ செகண்ட் இதை மட்டும் பண்ணணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? நான் திரும்ப சொல்லியிருக்கேன். மார்ஜினல் கேட்டா என்ன பண்ணணும்? மார்ஜினல் கேட்டா மார்ஜினல் தானே. y less than 3ன்றது மார்ஜினல் தானே. சரி, டிஸ்கிரிட்ல y equal to 3ன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? டிஸ்கிரிட்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் y equal to 3ன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? 3 விட லெஸ்ஸா இருக்கிற வேல்யூஸ். இல்ல நான் வெறுமனே கேக்குறேன் மேம். ப்ராபபிலிட்டி ஆஃப் y equal to 3 y equal to 3க்கு மார்ஜினல் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேக்குறேன். ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு மார்ஜினல்ல y equal to 3க்கு கேட்டா என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னாச்சு? 2-3 ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தாச்சு இதோட. என்னப்பா ப்ராபபிலிட்டி ஆஃப் y equal to 3 என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஒய்யும் ஒரு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன ஃபார்முலா? x varies from 1 to 3, y varies from 1 to 3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் y equal to 3 கேட்டா என்ன பண்ணுவீங்க? y less than 3னா y equal to 1. மேம் நான் அப்படி கேட்கல, நான் மார்ஜினல் கேட்கிறேன். ஜாயிண்ட் கொடுத்து மார்ஜினல் கேட்டா நீங்க சொல்றது ஜென்ரலா சொல்றீங்க. நான் கேட்கறது ஜாயிண்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மார்ஜினல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, எக்ஸ் ஒய் கொடுத்தாச்சு. எக்ஸ்ல 1 2 3 கொடுத்தாச்சு, ஒய்ல 1 2 3 கொடுத்தாச்சு. நான் இப்படி கொடுத்துட்டேன். எஸ் சார். இது 1,1 இப்படி கொடுத்துட்டேன். இப்ப நான் என்ன கேக்குறேன்? இந்த இடத்துல வேல்யூ என்ன வரும்னு கேக்குறேன். அந்த இடத்துல வந்து 1/3 0 எப்படி வந்துச்சு? 1/3 ஏன் வந்துச்சு? அதான் ஏன் வந்துச்சு? You can add the value of y group. புரியல. The row y equal to 3ன்ற ரோல உள்ள வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி அந்த வேல்யூஸ் தான் என்ன வேல்யூஸ்? ஏன் அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணணும்? y equal to 3ன்றதுக்கு ஏன் அந்த ரோல இருக்கதை ஆட் பண்ணணும்? ஏன்னா அதுல தானே சார் y3 வருது. அதுலதான் y3 வருது. அதாவது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, y 3 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். புரியுதா சொல்றது? y வந்து 3 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அப்ப y equal to 3 கேட்டாங்கன்னா நீங்க x equal to 1 y equal to 3, x equal to 2 y equal to 3, x equal to 3 y equal to 3 இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். அதுதானே இவ்வளவு நேரம் நம்ம மேல எல்லா இடத்துலயும் பண்ணோம். நான் 2-3 தடவை அதே ஃபார்முலா எழுதி போட்டேன். எல்லாம் ஓகே நீங்க இந்த மேல எழுதிருக்கல இந்த கார்னர்ல. கேட்டா சொல்ல மாட்டேன்றீங்க. இது இந்த சம்மும் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பண்ணுச்சு. ஒரு சம்மும் பண்ணோம், இந்த சம்மும் மார்ஜினல் தானே பண்ணோம். அப்ப இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க.
என்னைக்குமே ஒரு வேரியபிள்ல ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு கேட்டாங்கன்னா இன்னொரு வேரியபிள்ல என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ எல்லா பாசிபிலிட்டியும் இதோட சேர்த்து போட்டு ஆட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் மார்ஜினல். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நான் வலது கையில ஒரு டாயின் ஒரு காயின் வச்சிருக்கேன், இடது கையில ஒரு காயின் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வலது கையில ஒரு டைஸ், இடது கையில ஒரு டைஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இடது கையில இருக்கிறத உருட்டிட்டு அப்புறம் வலது கையில இருக்கிறத உருட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்னோட கண்டிஷன் என்ன கேட்கறேன்னா, வலது கையில உருட்டும் போது 2 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கிறேன். அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 கையில 2 டைஸ் இருக்கு. அதாவது ம் ம் ரைட் சைடு இருக்கிறதுல ரைட் சைடுல 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சார். லெஃப்ட் சைடுல மட்டும் இருக்க எல்லா பாசிபிலிட்டிஸையும் ஆட் பண்ணுங்க. அதேதான் நானும் சொல்றேன். இப்ப y = 3 உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க y = 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னென்ன பாசிபிள் வேல்யூ இருக்கோ எல்லாத்தையும் மாத்தி ஆட் பண்ணுங்க அப்படின்றேன். இனிமேலாவது யோசிக்காதீங்க, டக்குன்னு சொல்லுங்க எனக்கு, சரியா? இதேதான் எக்ஸோட மார்ஜினல் கேட்டாலும் சரிதானா? இப்ப இது வந்து ஈக்குவல் டு கேஸ்ல கேட்டா, இப்ப நீங்க சொல்லுங்க, லெஸ் தென் 3ல கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்ப இதே கொஸ்டின், இப்ப நான் கொடுத்த கொஸ்டின் என்னது பாருங்க, ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்ப எக்ஸோட ரேஞ்ச் வந்து 1 2 3 4 5, ஒய்யோட ரேஞ்ச் வந்து 1 2 3 4 5. இப்ப நான் என்ன கேக்குறேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் y is less than or equal to 3 ன்னு கேக்குறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? yல 3 எடுத்துட்டு x உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் ரெண்டு வேல்யூமே எடுத்துட்டு xல இருக்க எல்லா வேல்யூமே ஆட் பண்ணுவோம். அத வந்து மேடம் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படின்னா, y = 1 கண்டுபிடிங்க, அடுத்து y = 2 கண்டுபிடிங்க, அடுத்து y = 3 கண்டுபிடிங்க. கரெக்டா? அப்புறம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? y = 1 கண்டுபிடிக்கிறதுக்கு 1 1 1 2 1 3 1 4 1 5 1 எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே சார். சரி, இது வந்து டிஸ்கிரிட்ல. அப்ப கண்டினியூஸ்ல என்ன பண்றது? இப்ப கண்டினியூஸ்ல எல்லாமே இன்டகிரேஷன் தானே? அப்ப கண்டினியூஸ்ல என்ன பண்றது? இதே தான் கேட்கிறேன். நீங்க இதை கண்டுபிடிக்க வேண்டாம், நீங்க இதை கண்டுபிடிங்க. என்ன பண்ணணும்? P of y = 3 கேட்டா என்ன பண்ணுவீங்க? கண்டினியூஸ்ல என்னாச்சு? கண்டினியூஸ்ல லெஸ் தென் கிரேட்டர் தென் இன்இக்வாலிட்டி தான் வரணும். ஓகே ஓகே சரி. அப்ப அட்ட பாயிண்ட் கண்டுபிடிக்கவே முடியாதா? கண்டினியூஸ்ல ஒரு பாயிண்ட்ல வேல்யூ கிடைக்காதா? ஒரு பாயிண்ட்ல ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அட் த பாயிண்ட்னா அது டிஸ்கிரீட் மாதிரி வந்துராதா சார்? y = 3 அதான் மேம், அது கண்டினியூஸ் தான். பட் ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வேல்யூ இருக்கும்ல, நமக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்கும். அது கண்டினியூஸ் தான் சரிங்களா? ஆனா கண்டினியூஸ்னால ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு வேல்யூ இருக்கும்ல, ப்ராபபிலிட்டி வேல்யூ. 1,3 சாரி 2,3 அப்படி அது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுமா சார்? மேம் புரியல, என்ன சொன்னீங்க? 1, 1,3 2,3 3,3 சரி 4,3 ஓகே. 5,3 அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஆட் பண்ணலாமா சார்? ஆமா, அது டிஸ்கிரீட் மேம். நான் கண்டினியூஸ் கேட்கிறேன். சரி, ஒண்ணும் இல்ல. f of x, y நான் கொடுத்துட்டேன். நான் fx of x கேட்கிறேன். என்ன பண்ணுவீங்க? நான் இதெல்லாம் சொன்னேன், இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் முதற்கொண்டு சொன்னேன். fx, y கொடுத்தாச்சு. fx of x கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
நான் கேட்டேன் f of ஒரு x, y divided by f of x. மேம் புரியல. f of x, y divided by f of x, sir. ஆமா, அது வந்து கண்டிஷனலுக்கு. நான் இதை ஒரு சம் சொன்னேன்ல, ஒரு சம் சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருவீங்களா தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் தம்ஸ் அப் கொடுத்தீங்க, அதனாலதான் நான் போனேன். இல்லைன்னா அந்த இடத்துல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். எந்த இடம் தெரியுமா? இந்த ஜாயிண்ட் கொடுத்து இது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, மார்ஜினல். இதை நான் கேட்டேன்ல, எல்லாரும் செஞ்சிருவீங்களான்னு கேட்டேன். செஞ்சிருவோம் அப்படின்னு. இதைத்தானே கேட்கிறேன் இப்பங்க. அப்ப நான் தெளிவா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எக்ஸ் கேட்டா ஒய்ய பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க, ஒய்யோட லிமிட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? Yes, sir. அதைத்தானே திரும்ப கேட்கிறேன். அப்ப எக்ஸுக்கு வேணும் அப்படின்னா ஒய்ய பொறுத்து ஃபுல் இன்டகிரேஷன் எடுக்கணும். இதைத்தானே இப்ப நம்ம டிஸ்கிரிட்லயும் படிச்சோம். எக்ஸ் ஈக்குவல் டு 3 வேணும்னா நீ ஒய்யோட எல்லா வேல்யூவும் தூக்கி போடு. இப்பதானே படிச்சோம். சோ அதே தான் இங்கேயும் நான் சொல்ல வரேன். அப்ப ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இன்டகிரேஷன் போடும்போது, சரிங்களா, இன்டகிரேஷன் போடும்போது ஒய்யோட ரேஞ்சு இதுல நம்ம பார்த்தது 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 கொடுத்தோம். ஒய்க்கு வந்து 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 4 கொடுத்தோம். அப்ப ஒய்யோட ரேஞ்ச் வந்து 2 to 3 வரைக்கும் வரணும். இது புரியுதா? இந்த ஸ்டெப் ஏன்னு, ஏன் 2 to 3 போடுறேன்னு புரியுதா? ஓகே. உள்ள என்ன போடணும்னா எக்ஸோட மொத்த ரேஞ்சையுமே கொடுக்கணும். புரியுதா? ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது மார்ஜினல் ஆஃப் ஒய். அப்ப மார்ஜினல் ஆஃப் ஒய் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா எக்ஸுக்கு ஃபுல் இன்டகிரேஷன் கொடுத்துடணும். அப்ப இப்ப நீங்க உள்ள இருக்கிறதா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படி எழுதிக்கோங்க. என்னது? 1/8 6 எக்ஸ் மைனஸ் ஒய். புரிஞ்சுதா? இது எப்படி எழுதுறோன்றது தெரிஞ்சுதா? ஓகே. அப்ப அதுல இருந்து ஒரு 3 பேர் தான் தம்ஸ் அப் கொடுத்துட்டு இருக்கீங்க, மீதி பேர்லாம் என்ன பண்றீங்கன்னு தெரியல. சரி, ரைட். இப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயும் போல இன்டகிரேஷன் பண்ணிடுவீங்க இல்ல நீங்க? ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸ் இன்டகிரேஷன் தான். அப்ப இதை போட்டா நீங்க அழகா இன்டகிரேட் பண்ணிடுவீங்க. அப்ப இன்டகிரேட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 5/8 கிடைக்குது. ஆன்சர் என்ன கிடைக்குது? 5/8. ஸோ இது ரெண்டையும் எடுத்து மேல அப்ளை பண்ணிருங்க. அப்ப விச் இஸ் ஈக்குவல் டு 3/8 டிவைடட் பை 5/8. ஸோ ஆன்சர் வந்து 3/5. ஓகேவா? இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்த 5வது கொஸ்டின். இப்படிலாம் கேட்பானான்னு நினைக்காதீங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அதனால தான் இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வெரிஃபை எல்லாம் விட்டுட்டேன். சரிங்களா? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than x less than 3/4, 1/3 less than y less than 2. எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? நீங்க தான் சொல்லணும் எனக்கு. கமா தான் இருக்கு அப்படின்னா ஆண்ட்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணுவீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து மொத்தமே 4 சம் தான் பார்த்துருக்கோம் நம்ம. Double integral. வெரி குட். டபுள் இன்டெகிரல் 0 to 3/4. வந்து 0 to 3/4 அப்படிங்கிறது எக்ஸ், அதனால நான் வெளியே எக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே. அது 1/3 to 2 போட்டுடலாமா சார்? 1/3 to 2 போடணுமா 1 போடணுமா மேம்? y உடைய வேல்யூ வந்து 1 சார். 1 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இதை போட்டு இன்டெகிரேட் பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடுவோம். நம்புறேன். அதனால இதோட ஆன்சர் நான் கொடுத்துறேன். இதோட ஆன்சர் வந்து 3/8. சரியா? அடுத்தது பாரு.
அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, சாரி லெஸ் தென் 1. அப்ப இப்படி வந்துட்டாலே என்ன பண்ணணும்? எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 1 வந்தாலே என்ன பண்ணணும் சொல்லுங்க? டயக்ராம் வரையணும் ஃபர்ஸ்ட். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ன்றது எப்படி போகும்? டயக்ராம் இப்படி போகும். இந்த பாயிண்ட் என்ன வரும்? 1,0 வரும். இந்த பாயிண்ட் என்ன வரும்? 0,1 வரும். இப்போ அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் ஈக்குவல் டு 1, அப்ப இந்த லைன். ஒய் ஈக்குவல் டு 0 டு ஒய் ஈக்குவல் டு 1, அப்ப இந்த லைன். அப்ப இந்த ரெக்டாங்கிள்குள்ள இருக்க ஏரியா மட்டும்தான். அதுல எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் 1 சொல்லியிருக்காங்க. அப்ப மேல இருக்க ரெக்டாங்கிளா கீழே இருக்கிற மேல இருக்க ட்ரையாங்கிளா கீழே இருக்க ட்ரையாங்கிளா? எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் மேல இருக்கிறதா கீழே இருக்கிறதா? எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 1 மேம். எக்ஸ் அது எப்படி என்ன பண்ணணும்? 0,0 எடுத்து அப்ளை பண்ணிருக்கணும். 0 + 0 எவ்வளவு? 0. அப்ப 0 லெஸ் தென் 1 ட்ரூ. அதனால கீழே இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி ஒரு கோடு போடுவோமா? கோடு போட்டு இப்ப சொல்லுங்க என்ன வரும்? எக்ஸோட ரேஞ்ச் என்ன போடுவீங்க? ஒய்யோட ரேஞ்ச் என்ன போடுவீங்க? எக்ஸோட ரேஞ்ச் என்னது? எக்ஸோட ரேஞ்ச் 0 to 1. ஓகே. ஒய்யோட ரேஞ்ச் 0 to 0 to 1 minus x. 1 minus x. அப்ப 6 x² y உள்ள dy வெளியே dx. இதை 2 இன்டெகிரலா தனித்தனியா பிரிச்சு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? எக்ஸ் ஒய்யும் பிரிச்சு பண்ணலாம்னு சொல்லி பிரிச்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. அதனால முதல் ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிட்டு தான் அப்புறம் எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து 1/10 கிடைக்கும். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். இது எப்படி பண்றது? இதெல்லாம் ஜஸ்ட் லாஜிக்கலா தான் திங்க் பண்ணணும். எப்படி பண்றது சொல்லுங்க? இல்ல டயக்ராம் போடுங்க. டயக்ராம போடுங்க. இப்ப எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் கொடுத்துருக்காங்களா? இங்க எப்படி நமக்கு லெஸ் தென் வந்தா ஈக்குவல்ட்டி எடுத்து டயக்ராம் வரைஞ்சோமோ அதே மாதிரி இங்கேயுமே நம்ம ஈக்குவல்ட்டி எடுத்து டயக்ராம் வரையணும். அப்ப ஈக்குவல்ட்டி எடுத்தா என்ன கிடைக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா என்னது? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஸ்ட்ரைட் லைன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஸ்ட்ரைட் லைன் எப்படி போகும்? இப்படி போகும், நடுவுல போகும். இதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இப்ப இதுல எந்த ரீஜன் வரும்? இந்த ரீஜன் வருமா இந்த ரீஜன் வரும்? மேல இருக்கதா கீழே இருக்கிறது? ஒரு வேல்யூ எடுத்து போட்டு பாருங்க. ரொம்ப யோசிக்கலாம் ஒண்ணும் இல்ல. இதுல இருக்க பாயிண்ட் எடுங்க. 1,0 தூக்கி போடுங்க. சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா? கீழே 1,0 இதுல போடுங்க. இதுல போட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப கீழே இருக்கிறது. அதே மாதிரி நம்ம இந்த இதுல ஆல்ரெடி போட்டிருந்தோம். என்னது? எக்ஸ் வந்து 1க்கு மேல போகாது, ஒய்யுமே 1க்கு மேல போகாதுன்னு. இப்ப எந்த ட்ரையாங்கிள்? எந்த ட்ரையாங்கிள்? கீழே இருக்க ட்ரையாங்கிள். சரிங்களா? இப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு நீங்க ஏரியா ஃபார்முலா போடுறதா எப்படி போடுவீங்க? இந்த கோடை நெட்டகத்துல போட்டுக்கிறவா? இந்த கோடை போட்டுக்கோங்க. இப்படி போடுங்க. இப்ப சொல்லுங்க, எக்ஸோட ரேஞ்ச் என்ன, ஒய்யோட ரேஞ்ச்? 0 to 1. எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to 1. ஒய்யோட ரேஞ்ச் 0 to x. 0 to x. சரிங்களா? அப்ப வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிறது ஒய், வெளியே இருக்கிறது எக்ஸ். அகைன் 6x² ஒய். புரிஞ்சுதா? சோ நம்ம அந்த ஏரியா ப்ராப்ளம் பண்றோம்ல டபுள் இன்டகிரேஷன்ல, அது ரொம்ப தெளிவா இருந்தா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2 பேருக்கு தான் புரிஞ்சிருக்கா? மீதி பேருக்கு புரியலையா? இன்னும் நிறைய பேரு சொல்லலையே. இல்ல புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். ஜெனட் மேம், சுந்தர் சார், சரி ரைட் ஓகே. இப்ப அடுத்தது வந்து இன்னும் ஒரே ஒரு சப்டிவிஷன் இருக்கு. அதுல என்ன சப்டிவிஷன் அப்படின்னா,
ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1 சச் தட் ஒய் இஸ் லெஸ் தேன் 2. அப்ப இது கிவன் வந்துருச்சு. அப்ப கிவன் வந்துட்டாலே எக்ஸ் லெஸ் தேன் 1 கமா ஒய் லெஸ் தேன் 2 சரிங்களா, அல்லது இன்டர்செக்ஷன் எதனால போட்டுக்கலாம், டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் லெஸ் தேன் 2. இப்ப மேல இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, இப்ப ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 ஒய் லெஸ் தேன் 2 கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, டக்கு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. இது ரெண்டுக்கும் ஃபார்முலாவை சொல்லுங்க, ஆன்சர் சொல்லிடுவோம். டபுள் இன்டெக்ரல் 0 to 1. சரி, இது எக்ஸோட லிமிட்டா ஒய்யோட லிமிட்டா மேம்? இது எக்ஸோட லிமிட். ஓகே, ஒய்யோட லிமிட் ஒய் வந்து ஆல்ரெடி இப்படி இருக்கு சரிங்களா. அப்போ ஒய்யோட ரேஞ்சு 0 to 1. ஓகே, அவ்வளவுதான். அப்போ 6x² y. சரி, 0 to 1. கரெக்ட் தான். ஓகே, இதுக்கு வந்து dy போட்டுக்கணும். இப்ப என்ன பண்றீங்கன்னா ஜெனட் மேடம் நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன வரும்னு. இதுல இன்டகிரேஷன் லிமிட் மட்டும் சொல்லுங்க என்ன வரும்னு. இல்ல எக்ஸ் ஒய்ன்னு நான் முடிவு பண்ணல, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க என்ன வரும். எக்ஸோட லிமிட் என்ன வரும், ஒய்யோட லிமிட் என்ன வரும் சொல்லுங்க. Zero to 1 sir. எதுக்கு மேம், எதுக்கு 0 to 1? X plus. ஓகே, வெரி குட், சூப்பர். எக்ஸுக்கு வந்து 0 to 1 ஏன்னா இங்க நம்ம ஒய்யை பத்தி பேசுறோம். ஒய்யை பத்தி பேசும்போது எக்ஸை ஃபுல்லா எடுக்கணும், அதனால எக்ஸுக்கு 0 to 1. வெரி குட். அடுத்து ஒய்க்கு என்ன மேம் வரும்? ஒய்யோட மினிமம் வேல்யூ என்ன மேம்? ஒய்யோட மினிமம் வேல்யூ என்ன? ஒய்யோட மினிமம் வேல்யூ இங்க பாருங்க. ஒய்யோட மினிமம் வேல்யூ என்ன வரும்? ஒய்யோட மினிமம் வேல்யூ கோகிலா மேம்? 0 sir. ஓகே, இப்போ ஒய்யோட மேக்ஸிமம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 sir. 2 கொடுத்திருக்காங்க. பட் 2 வந்து நமக்கு அலௌட் கிடையாது. நமக்கு எது வரைக்கும் தான் அலௌட்? 1 வரைக்கும் அலௌட். 1 கொடுக்குறோம். ஜெனட் மேம் புரிஞ்சுதா? Yes sir, புரிஞ்சது sir. ஓகே மேம், ஓகே. சரி, அப்ப நல்லா கவனிச்சு பாருங்களேன், மேல இருக்கிறது கீழே இருக்கிறது எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. சேம் ஒரே மாதிரி இருக்கு. இதுவும் ஃபுல் ப்ராபபிலிட்டி வரும். அப்ப இதோட ஆன்சர் 1, இதோட ஆன்சர் 1. நம்ம செய்யாமலே சொல்லிடலாம். ஏன்னா அந்த லிமிட் வந்து ஃபுல்லா வந்துருச்சுல. அப்ப 1 1 அப்ப 1/1 ஈக்குவல் டு ஆன்சர் 1. அவ்வளவுதான், இதுதான் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். பாத்தீங்களா, செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க உட்காந்து இன்டகிரேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கொஸ்டின்ல. ஓகேவா? ஓகே, ரைட். அப்ப இதோட நம்ம அஞ்சு கொஸ்டின் முடிச்சிட்டோம் சரிங்களா. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், ஒரு ரேண்டம் வேரியபிள் கொடுத்தோம்னா அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அதுக்கு ஃபார்முலா என்ன? சமேஷன் i = 1 to n pi xi. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு வரும், நிறைய இடத்துல நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு கேட்டாலே நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷனை தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. ரைட். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டிஸ்கிரீட்டா இருந்தா சமேஷன் i = 1 to n pi xi, அதான் ஃபார்முலா. இதான் ஃபார்முலா. இது வந்து ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷனுக்காக கொடுத்துருக்காங்க சரியா. அதே இது வந்து ஃபைனிட்டுக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க, இது வந்து ஃபைனிட் சரிங்களா. அதே இது இன்ஃபைனிட் வருது சரிங்களா. அப்ப இன்ஃபைனிட் வந்தா அப்போ வந்து இப்படி எழுதிக்கலாம்.
ஆனா எப்பயுமே நம்ம ஒண்ணு பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? சமேஷன் இன்ஃபைனிட்டா போனாலே நம்ம என்ன செக் பண்ணுவோம்? ஒரு சமேஷன் இன்ஃபினிட்டா போனாலே நம்ம என்ன செக் பண்ணணும்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இல்ல மேம், பொதுவாவே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தெரியுமா? கன்வர்ஜென்சியை செக் பண்ணணும். வெரி குட். கன்வர்ஜென்சியை செக் பண்ணணும். நம்ம நாம் படிக்கும் போது நான் கூட சொல்லியிருப்பேன் தெரியுமா? நாம் பி எக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா சமேஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸை த ஹோல் பவர் பி லெஸ் தென் இன்ஃபினிட்டி. அது கன்வர்ஜ் ஆனா தான் நாம அதை பத்தியே பேச முடியும். அப்ப இங்கேயுமே நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் ஆட் பண்றோம்னா அதுல கன்வர்ஜென்சி எக்ஸஸ் ஆகுமா எக்ஸஸ் ஆகாதான்னு ஒரு விஷயம் இருக்கு. கன்வர்ஜென்சி எக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த இதோட சம் வேல்யூ தான் அந்த கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் அப்படின்னு படிப்போம். ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன்ல முன்னாடியே. சோ இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், சரிங்களா, எப்ப கிடைக்கும் அப்படின்னா அப்சல்யூட் கன்வர்ஜா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதாவது கிடைக்கும் இல்ல, அந்த டெபினிஷனையே நம்ம சொல்ல முடியும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்ற டெபினிஷனை எப்போ உங்களால சொல்ல முடியும்னா அந்த சீரீஸ் அப்சல்யூட் கன்வர்ஜென்ட்டா இருக்கணும். அப்சல்யூட் கன்வர்ஜென்ட்னா என்ன அர்த்தம்? மாடுலஸ் எடுத்தா கன்வர்ஜ் ஆகணும். அப்ப சமேஷன் i ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் PIXI லெஸ் தென் இன்ஃபினிட்டியா இருந்து மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷனையே பேச முடியும் அப்படின்றாங்க. சரியா? ரைட். அதுல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த PIன்றது வந்து ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ன்றதுனால இந்த மாடுலஸை இங்க தூக்கி போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். எக்ஸ்பெக்டேஷன் எப்ப எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா அந்த சீரீஸ் அப்சல்யூட் கன்வர்ஜா இருந்தா மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு ரேண்டம் வேரியபிள் இட் டேக்ஸ் த வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல் இப்படின்னு ஃபேக்டோரியல் வேல்யூஸை மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கு. நம்ம ஜென்ரலா எழுதுவோம் தெரியுமா? எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 எழுதுறோம்ல, அதுக்கு பதிலா இது வந்து ஒவ்வொன்னோட ஃபேக்டோரியல். அப்ப என்ன ஆகும்னா இங்க எக்ஸோட வேல்யூ கேட்டீங்கன்னா என்ன இருக்கு தெரியும்? 0, 1, 2, 6, 24, 120 இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எக்ஸ் எடுக்கும். நான் சொல்றது புரியுதா? இந்த லைன் புரியுதா நான் சொல்றது? எக்ஸோட வேல்யூஸ் இது மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி எக்ஸ் எடுக்கும் போது அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ அவங்க எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா e⁻⁻1 by x ஃபேக்டோரியல் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. சரிங்களா? இதுலயுமே தப்பா இருக்கு பாருங்க. இந்த ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். சரியா? இதெல்லாம் ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். ஸோ அவங்க இங்க ஃபேக்டோரியல் போட்டனால இதை விட்டாங்க. சரி சரி சரி. அவங்க இங்க ஃபேக்டோரியல் போட்டதுனால இந்த இடத்துல ஃபேக்டோரியல் போடல. சரியா? இல்லைன்னா நம்ம இதுல ஃபேக்டோரியல் போட்டிருக்கணும். சரியா? அப்ப இப்ப நான் இதோட கன்வர்ஜென்சி செக் பண்றேன் வருதா அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்றேன்? சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி xi ஃபேக்டோரியல் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கமா xi ஃபேக்டோரியல். இது ஏன் புரியுதா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தானே கேட்பாங்க. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன? சமேஷன் i ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி, சரிங்களா, எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு. ஆனா இங்க எக்ஸுங்கிறதே உங்களுக்கு என்னது? xi தானே. அதாவது அவங்க வந்து மாத்திட்டாங்க. சரிங்களா? ஃபேக்டோரியலுக்கு வந்து 0 டு 1 2 3 மாத்திட்டாங்க. அப்ப i ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸுக்கு பதிலா என்ன போடுறாங்க? எக்ஸ் ஃபேக்டோரியல் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப சமேஷன் i ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஃபேக்டோரியல் இதோட வேல்யூ இங்க இருக்கா? e⁻⁻1 இன்டு டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். அப்ப இது ரெண்டு அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? e⁻⁻1ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், அதை தூக்கி வெளியே போட்டுக்கோங்க. அப்ப சமேஷன் i ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி 1ன்னு கிடைக்குது. அப்ப இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம்? e⁻⁻∞ 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ்னு போயிட்டே இருக்கு. பட் இப்படி போனது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி வருமா? அப்ப இன்ஃபினிட்டி வந்தா அங்க என்ன ஆகாது? கன்வர்ஜ் ஆகாது. அதனால e⁻x வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இது புரிஞ்சுதா? சரிங்களா? இப்படி புக்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இப்படி கண்டுபிடிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? டைரக்டா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸே கண்டுபிடிக்க கூடாது. உண்மையை சொல்ல போனா மாடுலஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மாடுலஸ் எக்ஸிஸ்ட் ஆனா தான் உங்களுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? எக்ஸ்பெக்டேஷனே நீங்க பேசணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப எக்ஸ்பெக்டேஷன் பேசினாலும் முதல் மாடுலஸ் செக் பண்ணுங்க. ஆனா இங்க மாடுலஸ்ல பிரச்சனை வராது.
ஏன் பிரச்சனை வராது அப்படின்னா இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். சரிதா? அப்ப மாடுலஸ் எடுத்தால் அதே தான் கிடைக்க போகுது. அதனாலதான் புக்ல டைரக்டா பேசியிருக்காங்க. நான் சொல்ல வர கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப அடுத்து 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. 2வது எக்ஸாம்பிள்ல அதே மாதிரி xiன்றத இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சரிங்களா? xiங்கிறது எப்படி எடுத்திருக்காங்க, அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ இப்படி எடுத்திருக்காங்க. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x கண்டுபிடிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படி பாக்குறாங்க. அப்ப இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இங்க இருக்க இது ரெண்டையும் பெருக்கும் போது இங்க இருக்க i+1 இங்க இருக்க i+1 கேன்சல் ஆகும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, -1 e⁻i+1 டிவைட் பை 1/i இருக்கு. சரிங்களா? நமக்கு இதோட சமேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது, இதோட மாடுலஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு தான் பார்க்கணும். அப்ப இதோட மாடுலஸ்னா என்ன அர்த்தம், அந்த -1ங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிரும், மொத்தமாவே போயிரும். அப்ப சமேஷன் i = 1 to infinity 1/i. சரிங்களா? இது என்னது 1 + 1/2 + 1/3 அப் டாட். அப்ப இது கன்வெர்ஜ் ஆகுமா, இது கன்வெர்ஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டா இது வந்து கன்வெர்ஜ் ஆகாது. சரிங்களா? ஏன் கன்வெர்ஜ் ஆகாதுன்றது நம்ம ரியல்ல பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் அது வந்து கன்வெர்ஜ் ஆகாதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா கன்வெர்ஜ் ஆகாது. அப்ப இது கன்வெர்ஜ் ஆகாதனால நீங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ வந்து பேசவே கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ வந்து பேசவே கூடாது. ஆனா ஒரிஜினலா என்ன தெரியுமா நடக்குது, இதோட ஆன்சர் கிடைக்குது, ஃபைனைட் வேல்யூவா கிடைக்குது. அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா log 2. நான் சொல்ல வர்ற கான்செப்ட் புரியுதா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸிஸ்ட், ஆனா அப்சல்யூட் கன்வெர்ஜா இல்லாதனால அதை நீங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னே பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஓகே. அப்ப தெளிவா புரிஞ்சுதா? அப்ப நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோங்க தயவு செய்து. எப்ப எக்ஸ்பெக்டேஷனை பத்தி பேசினாலும் அதோட மாடுலஸ் கன்வெர்ஜ் ஆனா மட்டும்தான் நீங்க எக்ஸ்பெக்டேஷனா பேசணும். அது எக்ஸிஸ்ட் ஆனா கூட, அதுக்கு ஃபைனைட் வேல்யூ கிடைச்சா கூட மாடுலஸ் எக்ஸிஸ்ட் ஆனா தான் நீங்க அதை பத்தி பேசணும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்ததை பாருங்க. அடுத்ததும் அதே எக்ஸாம்பிள் தான், கொஞ்சம் மாத்திருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. தெரியுதா? கிட்டத்தட்ட அதே எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? அதே எக்ஸாம்பிள் தான், வேற எதுவுமே மாத்திருக்க மாட்டாங்க. அந்த -1ல இருக்கிறத மட்டும் மாத்திருப்பாங்க. அதுல ஃபேக்டோரியல் கொடுத்துருப்பாங்க, அதுல i+1 கொடுத்துருப்பாங்க, 2 - k 2 power - k இங்க 2 power + k கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே சீரிஸ் தான் அப்படியே வரும். ஸோ இங்கேயும் அதே ஆர்குமெண்ட் தான். தெரியுதா? ஒரு மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். மேல சொன்ன ஆர்குமெண்ட் தான் அப்படியே கீழே. அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க பாருங்க, இட் should be clearly understand that although x has an expectation only if absolutely converge. அப்படி கன்வெர்ஜ் ஆகும் போதுதான் அந்த சமேஷன் வேல்யூவை நான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னே சொல்லணும், அது வரைக்கும் நான் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்க, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் sin x அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீங்க என்ன எழுதணும், சமேஷன் sin x, சரிங்களா, p of x = xன்னு எழுதணும்ன்றாங்க. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு? சோ நீங்க எக்ஸ்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல நீங்க என்ன கொடுத்தாலும் சரிங்களா, அதை வந்து நீங்க திரும்ப எழுதிட்டு இன்டு p of x = xன்னு எழுதுறது தான் அதோட எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ அப்படின்றாங்க. இப்ப இதை வச்சுதான் மொமெண்ட் வர்றாங்க. மொமெண்ட் எப்படி கொண்டு வர்றாங்க, நீ ஏன் ψ of x வந்து இப்படி போடுற, ψ of x வந்து x⁴ போடு, ψ of x என்ன போடு, x⁴ போடு. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x⁴ ஒரு கிடைக்குது, அதுக்கு பேர் தான் ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். ஏன் அபவுட் ஆரிஜின் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒவ்வொன்றும் பேசுவாங்க, அபவுட் மீன் பேசுவாங்க, இது வந்து அபவுட் ஆரிஜின். ஓகேவா? இது வந்து அபவுட் எ வேல்யூ a, இது அபவுட் மீன். மொத்தம் 3 இது வரும். இதுக்கு பேரு நம்ம வந்து சென்ட்ரல் மொமெண்ட் அப்படின்னு அடுத்து பேர் வைப்போம். இது வந்து μ1 μ', μ1 μ2 μ3ன்னு எழுதுவோம். சரிங்களா? புரியுதா? மொத்தம் 3 விதமான மொமெண்ட் நம்ம படிப்போம். அதுல 2வது அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாவது சம்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ணுவோம். முதல் இருக்கிறது 3வது இருக்கிறது நிறைய யூஸ் பண்ணுவோம். முதல் இருக்கிறதுக்கு பேர் வந்து மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், 3வது இருக்கிறதுக்கு பேர் வந்து மொமெண்ட் அபவுட் மீன், அதுக்கு இன்னொரு பேர் வந்து சென்ட்ரல் மொமெண்ட். ஓகேங்களா? சோ அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டா அது வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட்.
எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு கேட்டா செகண்ட், எக்ஸ் கியூப்னு கேட்டா தேர்டு. ஸோ அது மாதிரி டிஃபைன் பண்றாங்க. சரிங்களா? அப்ப இன் ஜென்ரலா ஆர்த் மொமெண்ட்னா எக்ஸ் பவர் ஆர். அப்போ 1 போட்டா பவர்ல 1 எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், அதுக்கு பேர் வந்து எக்ஸ் பார்னு சொல்லலாம் அல்லது மீன்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் எக்ஸ் பார்னு சொல்லலாம் இல்ல மீன் சொல்லலாம். அடுத்து μ2, அப்ப 2 போட்டா பவர்ல 2, இதுக்கு எந்த பேரும் கிடையாது. அடுத்து வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்ப வேரியன்ஸ இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின்ல எழுதுறாங்க. ஏன்னா இது என்னது? செகண்ட் மொமெண்ட். இது என்னது? ஃபர்ஸ்ட் மொமெண்டோட ஸ்கொயர். சோ அதை எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதே இது அடுத்து நான் சொன்ன மாதிரி வந்துருச்சா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் பவர் ஆர், அதுக்கு பேர் என்னது? மொமெண்ட் அபவுட் மீன். அப்ப இதுல முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மொமெண்ட் எப்பயுமே 0 தான். μ1 எப்பயுமே 0 தான். அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, μ1 என்னது? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இந்த எக்ஸ்பெக்டேஷனை ரெண்டா பிரிச்சுக்கலாம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தனித்தனியா. சரிங்களா? இதுல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பார்னு மேல படிச்சோம், இந்த இங்க படிச்சோமா? மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் பார்ன்றது ஒரு நம்பர், எக்ஸ்ங்கிறது ரேண்டம் வேரியபிள், எக்ஸ் பார்ங்கிறது ஒரு நம்பர். அப்போ ஒரு நம்பருக்கு நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா அதே ஆன்சர் தான் திரும்ப வரும்னு படிப்போம், அடுத்து படிப்போம். சரிங்களா? அதனால எக்ஸ் பார் which is equal to, அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது? 0. ஸோ μ1ங்கிறது நீங்க எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாலும் அதோட ஆன்சர் 0 தான் எப்பயுமே. μ1ஓட வேல்யூ வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாலும் ஆன்சர் 0 தான். μ2 எப்பயுமே வேரியன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, μ2 வந்து எப்பயுமே வேரியன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். μ2னா என்ன, μ2 டேஷ்னா என்ன டிஃபரன்ஸ் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. μ2 is equal to expectation of x minus x bar the whole square. அது எப்படி எழுதுவோம்? x minus x bar the whole square into p of x equal to xi ன்னு எழுதுவோம். சரிங்களா? அதுக்கடுத்து இதை வேற விதமா எப்படி எழுதலாம்? இதே தான் இங்க திரும்ப எழுதியிருக்காங்க. ஆனா என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க, இந்த எக்ஸ் பாருக்கு பதிலா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. தெரியுதா? அதுக்கடுத்து μ2 டேஷ், அதாவது இதுக்குள்ள எல்லா வேரியன்ஸ் ஃபார்முலாவும் வந்துருச்சு. சரியா? இதுக்குள்ள எல்லா வேரியன்ஸ் ஃபார்முலாவும் வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, எக்ஸ்பெக்டேஷனுக்கு நீங்க வந்து மாடுலஸை சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல படிப்போம், நிறைய இன்இக்வாலிட்டிஸ் படிப்போம் இன்டகிரேஷன்ல. அதே மாதிரி மாடுலஸை உள்ள கொண்டு போகும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாடுலஸை உள்ள கொண்டு போகும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா வரும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் படிக்கும்போது பொதுவா அந்த எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும், ஆனா தான் அது ஒர்க் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆனா தான் இந்த ரிசல்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். அதனாலதான் எல்லா இடத்துலயும் இந்த ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. என்ன வேர்டு? ப்ரொவைடட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் எக்ஸிஸ்ட். இந்த வேர்டு வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் சில இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகாம கூட இருக்கலாம். அதனால இதை வந்து சில இடங்கள் எல்லா இடங்கள்லயும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 2 ரேண்டம் வேரியபிள், அது ரெண்டுமே சேம் டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதே நேரத்துல y is less than or equal to x இருந்தது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனும் less than or equal to இருக்கும். அங்கேயும் கொடுத்துட்டாங்களா? provided all the expectation is exist. அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இது எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் இஃப், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் இஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். அடுத்தது பாருங்க, இண்டிகேட்டர்னு ஒன்று சொல்றாங்க, இண்டிகேட்டர் வேரியபிள் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இந்த இண்டிகேட்டர் வேரியபிள் என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு வேரியபிள் எப்ப இண்டிகேட்டர் வேரியபிள்னு சொல்றோம்னா, ஏங்கிறது ஏதோ ஒரு ஈவெண்ட், எந்த ஈவெண்ட்டா வேணா இருந்துட்டு போகுது, அந்த ஈவெண்ட் ஹேப்பன் ஆனா வேல்யூ 1, அந்த ஈவெண்ட் ஹேப்பன் ஆகலைன்னா வேல்யூ 0. சரிங்களா? இதெல்லாம் நீங்க ரொம்ப இன்டெப்தா படிக்க வேண்டாம். இது எப்படி சார் வந்து இதோட வேல்யூ வந்துச்சு அதோட வேல்யூ வந்துச்சு படிக்காதீங்க, அதெல்லாம் ப்ரூஃப் இருக்கு தனியா. நம்ம அதெல்லாம் இங்க நமக்கு தேவையில்லை. எக்ஸாம்ல நம்மளை குழப்புற மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்ல சப்போஸ் கஷ்டமான கொஸ்டின்லாம் இருக்கணும், இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டினை புரிஞ்சு செய்ய முடியாது, டைம் எடுக்கும். சரிங்களா? நீங்க ஜஸ்ட் இதை வந்து பாத்துக்கோங்க. அப்ப அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு, சரிங்களா, இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி அந்த வேரியபிளுக்கு நீங்க வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா இதோட
ப்ராபபிலிட்டி வேல்யூ இன்டு அதோட காம்ப்ளிமெண்டோட ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாவா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் கேட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, வேரியன்ஸ் ஆஃப் கேட்டீங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் ஏ பார். ஓகே, அடுத்து வர்றது ஃபுல்லா முக்கியமானது என்னென்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனோட அடிஷன் தியரம். அடிஷன் தியரம் என்ன சொல்ல வருது? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்யை நீங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்னு எப்பனாலும் எழுதிக்கலாம். அது இண்டிபெண்டா இருக்கணும், என்னவா இருக்கணும், எதா இருக்கணும், எதுவுமே அவசியம் கிடையாது. பிளஸ்ல எப்பனாலும் எழுதிக்கலாம், எப்பயும் போல ப்ரொவைடட் ஆல் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ ரெண்டு இது எழுதிருக்கோமா, இவங்க அதை வந்து ஃபைனிட் டேர்ம்ஸ்க்கு எழுதிருக்காங்க, அப்பா வரி என் வரைக்கும் எழுதிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து மல்டிபிகேஷன். மல்டிபிகேஷன்ல எப்ப எழுத முடியும் அப்படின்னா இண்டிபெண்டாக இருந்தால். ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிபிகேஷன்ல எப்ப எழுத முடியும்? இண்டிபெண்டாக இருந்தால் அதை தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். அதே இதை இன் ஜென்ரலுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப இன் ஜென்ரல்னா என்ன அர்த்தம்? எல்லா எக்ஸையும் ஒண்ணுக்கு ஒண்ணு இண்டிபெண்டா இருக்கணும், பேர் வைஸ் இண்டிபெண்டா இருக்கணும், அப்பதான் எழுத முடியும். சரிங்களா? அடுத்தது எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள், ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏ இன்டூ சை ஆஃப் எக்ஸ்னா என்னது? இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருந்தா ஏவை வெளியே எடுத்துக்கலாம். அதாவது இப்படி, இப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 2x² கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதை 2 இன்டூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² நீ எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இதே இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² பிளஸ் 2 இருந்துச்சுன்னா நீங்க அதை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² பிளஸ் 2 எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. சரியா? அடுத்தது வந்து அடிஷன்ல இருந்து அடிஷன் எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷனா இருந்தா இந்த மேல சொன்னதோட பர்டிகுலர். சரிங்களா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ற மாதிரி, இது ரெண்டையும் சேர்த்து எழுதுற மாதிரி, ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் சேர்த்து எழுதுற மாதிரி. மல்டிப்ளைல இருந்தா வெளியே தூக்கி போட்டுக்கோ, அடிஷன்ல இருந்தா அதை மட்டும் எழுதிக்கோ. நான் வச்சுக்கோங்க. அடுத்தது சரி, இப்ப எக்ஸ்பெக்டேஷன் இப்படி எழுதுனா அது வந்து ட்ரூவா இருக்கும். அதே இது அது லீனியரா இல்லைன்னா அது ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1/x இஸ் நாட் ஈக்குவல் டு 1/எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x. சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x பவர் 1/2 இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x த ஹோல் பவர் 1/2. அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் log x நீட் நாட் பி ஈக்குவல் டு log ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x. ஸோ இது எல்லாமே பாசிபிளா இருக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் கீழே கொடுத்துட்டாங்க. இப்ப இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x என்ன பண்ணணும்? சமேஷன் x இன்டூ பி ஆஃப் எக்ஸ். அப்ப x இன்டூ பி ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸோட வேல்யூ 1, பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ 1/2. அப்போ 1 இன்டூ 1/2 1/2 பிளஸ் அடுத்து இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும், அப்போ -1/2. அப்போ 1/2 -1/2 எவ்வளவு? 0. இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். இதே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² சமேஷன் x² இன்டூ பி ஆஃப் எக்ஸ். அப்ப 1² இன்டூ 1/2 -1² இன்டூ 1/2. அப்ப ஆன்சர் என்ன வருது? 1/2 பிளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ரெண்டு வேற வேற வந்திருக்கா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² வேற வேற வந்திருக்கா? ஸோ இது நடக்காது அப்படின்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்தது இது வந்து ஜென்ரல்னா என்ன அர்த்தம்? இப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏ எக்ஸ் பிளஸ் பி ஒய்ன்னு இருந்தா அதை ஏ இன்டூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நீங்க 2 வேரியபிள்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, நிறைய வேரியபிளுக்கு நீங்க எழுதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தா, ஒரு ரேண்டம் வேரியபிள் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தா அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். இது டைரக்டா நமக்கு தெரிஞ்சதுதான். எப்படி? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். இந்த பி ஆஃப் எக்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அப்ப இதுவும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தா அப்ப இந்த மொத்த டேர்மும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அப்ப அதோட சம்மும் என்னவா தான் இருக்க போகுது? கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ன்றாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 1 இங்க இருக்கு, எஸ் இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு. இஃப் மியூ ஆர் டேஷ் எக்ஸிஸ்ட், அதாவது இது எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் மியூ எஸ் டேஷ் எக்ஸிஸ்ட். அப்ப ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை விட கம்மியா இருக்க எல்லாத்துக்குமே மொமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நான் கேட்பேன், எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல கேட்பேன், இப்படி கொடுத்துட்டு எக்ஸிஸ்ட் தென் விச் ஆர் த ஃபாலோயிங் வில் பி எக்ஸிஸ்ட்.
அப்படின்னு கொடுத்துட்டு நான் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? 6 7 3 8 அப்படின்னு கொடுப்பேன். அப்ப நீங்க ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? mu 3 dash எக்ஸிஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிதானா? புரியுதா? அப்போ ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆனா அதுக்கு கீழே இருக்க எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு அதோட கான்வர்ஸ்னா என்ன சொல்வீங்க? கீழே இருக்கிறது எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது வந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள். கான்வர்ஸ் நாட் ட்ரூ. கான்வர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து நம்பர் 1000 எடுக்கிறேன். அப்போ 1ல இருந்து எனக்கு 999 வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆயிருச்சு. அப்ப கண்டிப்பா 1000த்துல எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்டா ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கு எக்ஸாம்பிள் இது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 2, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இன்ஃபினிட்டி. அப்ப எக்ஸிஸ்ட் ஆகல. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, 1க்கு எக்ஸிஸ்ட் ஆகுது ஆனா 2க்கு கிடைக்கல அப்படின்றாங்க. அடுத்தது, எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளா இருந்தா நம்ம முன்னாடி பார்த்த இது என்ன பார்த்தோம்னா இப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம். சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ் a function of x is a function of y இருந்தா அதை தனித்தனியா கூட எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. புரியுதா? இதெல்லாம் புரியுதா? ஓகே. அதுக்கு அடுத்தது, ஓகே, இது வரைக்கும் என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேரியன்ஸ் வருது. அதை நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னையோட கிளாஸ்ல எந்த வரைக்கும் முடிஞ்சிருக்கு? பேஜ் நம்பர் 27 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம்